ஆமா, அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா? ஏன் இப்படி அழைச்சு போயிட்ட? உங்களை மாலையும் கழுத்தமா பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஆனா என்ன பாக்குற மட்டும் உங்களுக்கு தோணவே இல்லல்ல. இத்தனை நாள் உங்களுக்காக என்னோட உயிர் மட்டும்தான் துடிச்சிட்டு இருந்தது. ஆனா என்னோட சேர்ந்து இன்னொரு உயிரும் துடிச்சிட்டு இருக்கு. இந்த குழந்தை நம்ம உறவு ஊருக்கு தெரியறதுக்கு முன்னாடி உங்க கையால என் கழுத்துல ஒரு தாள் கட்டுங்க. ஐயோ, அந்த கருமத்தை நினைச்சாதான் மனசு கருக்குன்னு இருக்குது. இப்போ நான் இருக்கிற ரேஞ்சுக்கு நீ என் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்னு நினைக்கிற? ஏன்னா ஆண்டவன் இருக்கிறாரு ரொம்ப தங்கமான ஆளு. ஒரு மனுஷன் பிறந்த உடனேயே அவனுக்குன்னு தனியா ஒரு நோட்டு புத்தகத்தை போட்டு இந்த தேதியில அவனுக்கு இன்னது வேண்டாம்னு சொல்லி ஆண்டவன் நம்ம மேல கோவிச்சு பழையபடி தேங்காய் ஊருக்கு விட்டாருன்னா, தாய்மா தேர்தல் நிதி வசூல் பண்றக்கா அரண்மனைக்கு போயிருந்தப்ப ஏண்டா அமாவாசை உனக்கெல்லாம் அரசியல் வேணுமானுங்க. பொண்ணுக்கு ஏதோ கொஞ்சம் வயசாயிடுச்சு, சபாதோசை அப்படி அப்படின்னாங்க. நம்மது கடை அதை பத்தி கவலைப்படல. பத்திரிக்கை அடிக்கட்டுமான்னு கேட்டிருக்கானு. இந்த லோலாயெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம், முதல்ல பத்திரத்தை ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். வேலை நடந்துட்டு இருக்கு. முதல் பத்திரிக்கை உனக்கு தான் கொடுக்க சொல்லியிருக்கேன். வந்து வட பாயாசத்தோட சாப்பிட்டு முய் எழுதிட்டு போயிரு. தாயமா, நான் எப்பவுமே நியாயம் தர்மம் பாக்குறேன். இப்போ நான் ஒரு பெரிய எம்எல்ஏ ஆவேன் நினைச்சிட்டேன். நீ எனக்கு காதலிச்சேன். நீ காதலிச்ச ஒரு மைக் செட் அம்மாவாசிய. இப்போ அதே ரேஞ்சுக்கு ஒரு ஆளை நானே பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன். அப்புறம் ஏதோ இந்த மகாராசன் ஆகி ஒரு 500 ஏக்கரா பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொல்லிச்சு. அதுல ஒரு 50 ஏக்கரா உனக்கு கொடுத்துறேன். அப்புறம் ஏதோ ஒரு 500 பவுன் நகை போடுறேன்னு சொன்னானு. அதுல ஒரு 50 பவுன் உனக்கு கொடுத்துறேன். அதெல்லாம் வச்சு சந்தோஷமா வாழ்க்கையை நடத்த வேண்டியது. அப்புறம் எங்காச்சும் நல்லது கெட்டதுல பார்த்தோம்னா ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அங்க தாசில்தார்லாம் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. ஏதோ வாக்கியா பிரச்சனை பத்தி பேசணுமா? வாங்க சீக்கிரம். இருக்க சொல்றேன் அவனுங்களே. பா பாத்தியா, உங்க கூட ஒரு 10 நிமிஷம் நிம்மதியா பேசலாம்னா விட மாட்டேங்கிறானு. அது நீ நம்மளை கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு எந்த விதமான சந்தோஷமும் கிடைக்காது. அப்புறம் வரேன். ஐயா மறந்துட்டு பாத்தியா, விளையாடுத்தனமா விட்டு அடிச்சிடாத, கலைச்சிரு. காட்டி என்ன அது என்ன கிரவுண்டா வச்சிருந்த விளையாடுறதுக்கு? ஐயோ எனக்கு பெரிய நீங்களே எதிர்காட்டி உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. அண்ணனே சொல்லிட்டாருல. ஆனா இந்த வர்ற ஆவணி 22ஆம் தேதி நல்ல நாளுங்க. வேணும்னா அன்னைக்கு கூட முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். தாய்மாவுக்கு மட்டும் இல்லைங்க, என் தொகுதியில எந்த ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டிருந்தாலும் நான் இந்த மாதிரி முடிவு தாங்க எடுத்திருப்பேன். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட வயித்துல வளர்ற குழந்தைக்கு உண்மையான தகப்பன் யாருன்னு தெரிஞ்சதுன்னா அடுத்த நிமிஷமே தாலியும் கட்டிடலாம். அந்த குழந்தைக்கு யாரு வேணும்னாலும் அப்பனா இருக்கட்டுங்க. நான் சாகுற வரைக்கும் அந்த குழந்தையை வச்சு காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. அந்த குழந்தைக்கு யாரு வேணும்னாலும் அப்பனா இருக்கட்டுங்க. இன்னையில இருந்து அது சன் ஆஃப் நாகராஜ சோழன் எம்ஏ எம்எல்ஏ, கிரேட் கிராண்ட் சன் ஆஃப் ராஜராஜ சோழன் தஞ்சாவூர். அந்த குழந்தைக்கு யாரு வேணும்னாலும் அப்பனா இருக்கட்டுங்க. அவனை வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சு படிக்க வச்சு ஆளாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சத்தியமா அரசியல் ஈடுபடுத்த மாட்டேன். ஆனா அப்ப நாருன்னு தெரிஞ்சுட்டா, ஏன்னா அந்த பிரதர் ஒரு சமயம் மனம் தெரிஞ்சு வந்துட்டா இவங்களை எல்லாம் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் என்னுடைய பொது வாழ்க்கையில ஐக்கியமாயிடலாம். அதனாலதான் கேட்கிறேன். நிபந்தனை இல்லாம அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொத்துக்கிட்டா அப்புறம் அந்த பொண்ணு கொடுத்த பிராத உண்மையை ஆயி போகுங்க. எனக்கு மேல சத்தியமா சொல்லுங்க, இந்த பொண்ணு நான் கண்ணாலையும் கூட பார்த்தது கிடையாது. எம்எல்ஏ பதவிங்கிறது நீங்க எல்லாம் எனக்கு போட்ட பிச்சை. உங்களுக்கு எல்லாம் பிரியமில்லைன்னா சொல்லிடுங்க. நான் அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பழையபடி தேங்காய் பறக்கிறதுக்கு எங்க தாத்தா ராஜராஜ சோழனோட அரண்மனை தஞ்சாவூர்ல இருக்குதுங்க.
அதுக்கு பின்னாடி ஒரு 100 ஏக்கரா தென்னந்தோப்பு இருக்குது. அதத்தான் சொன்னேன். ஆமாங்க. அங்க போய் விவசாயம் பார்த்துட்டு செட்டில் ஆயிரு. எனக்கு நெஞ்சு வலிக்கு ஒரு புள்ளை அழகுற அப்புறம் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க. ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆகி போச்சுன்னா ஏனாத்த கோழி புடி. பஞ்சாயத்து முடிஞ்சு வச்சு அவர் போங்க. என் பொண்ணை ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறியே, அந்த பொண்ணு வாழ்ந்துருவா? நீ அவ கூட வாழ்ந்துருவியா? என் நெஞ்சு எரியுது. நீ எப்ப வண்டி நிறுத்திட்ட? நீ போ. என்ன நீ பேசாம நிக்கிறீங்க? அவன் போறானுங்க. என் நெஞ்சு எரியுதுங்க. போறானே போறானே, என் பிள்ளைய விட்டுட்டு போறானே. அவன் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவேன்? அம்மா என்ன பெற்றம்மா, எப்படி இருக்கேன்? காரணம் போறானே. ஐயோ கடவுளே, இவனை கேள்வியாயம்மா, இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லையாம்மா. என்ன பெற்றம்மா. நான் பெத்த பிள்ளைய செலவு கணக்குல எழுதிட்டு, அவ பெத்த பிள்ளைய வரவு கணக்குல வச்சுக்கிட்டு அன்னைக்கே நான் அந்த ஊரை விட்டு கிளம்பிட்டேன். என் மக செத்தன்னைக்கு நான் மார்ல அடிச்சுட்டு அழுதுனே. அப்பவே என் நெஞ்சு வெடிச்சு நான் செத்திருந்தா இப்ப என் பேர பிள்ளை மனசு உடைஞ்சு நிக்கிறத பாக்குற கோலம் எனக்கு வந்திருக்காது. சொல்லுங்க, யாருங்க அம்மா ஏமாத்துறது? யாரு ஏமாத்துறது? சொல்லுங்க, யாருங்க அப்ப? எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சியில எம்எல்ஏவா இருப்பானே நாகராஜ சோழன், அவன் தான் உன்னை பெற்றவன். இங்கடா போற? அவனை பழிக்கு பழி வாங்க போறியா? இல்ல, அந்த அயோக்கிய மேல ஆசைப்பட்டு எங்க அம்மா அவங்களோட வாழ்க்கையை அடிச்சிட்டாங்க. அவன் மேல ஆத்திரப்பட்டு உங்களை அனாதையாக்குற தயாரா இல்ல. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவனை நான் சந்திச்சேன்னா அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் ஜெயில தான் சந்திக்கணும். சத்தியமா அவனை நான் கொண்டுருவேன் தாத்தா. சுதந்திரம் வாங்கின அது வெள்ளக்காரனை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் எதுக்கு இப்படி சத்தம் போடுறீங்க? பழக்கமாயிருச்சு. வாங்க போலாம், வா.
ஏன்டா கத்துறத நிறுத்திட்டீங்க? நீங்க தான் வேண்டாம் நீங்க. ஆனா நான் அப்படித்தானே சொல்லுவேன். நீங்க கத்த வேண்டியதானே? அப்புறம் எதுக்கு எல்லாரும் கூட ஏறிட்டு வந்தீங்க? கத்து கத்து கத்து. நகம நெப்போலியன், நகம நெப்போலியன், தேசிய கொடி ஏற்ற வந்த தென்பாண்டி சிங்கம் அண்ணன் நாகராஜ சோழன், அண்ணன் நாகராஜ சோழன். தள்ளி போங்க, வழி விடுங்க. நிறுத்துப்பா. நிறுத்துங்க நிறுத்துங்க. அம்மா, நீங்க பேசுங்க. நமது பள்ளிக்கு கொடியேற்ற வருகை தந்திருக்கும் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் நம்மளுக்கு இந்த காளியாத்த கோயில் கிட்ட சாராயம் காய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆ, குடிச்சு போயிட்டானுங்கண்ணே. ஆ. நான் ஸ்டேஷன்ல போய் கேக்குறேன், கண்ணா பின்னான்னு திட்டுறானுங்க. நம்ம பேர் சொன்னியா? சொன்னனுங்க. அதுக்கு அந்த ஆளு சொன்னது வைங்க, அவனை இங்கேயே தூக்கி போட்டு மிதிச்சு போடுவீங்க. என்ன கெட்ட வார்த்தை திட்டிருப்பேன். கண்ணா பின்னான்னு திட்டுறானுங்கண்ணா. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். ஏன்பா என்னமோ நம்ம பசங்க எல்லாம் சாராயம் புடிச்சு உள்ள வச்சிட்டியாமா? சாராயம் காய்ச்சறது சட்ட விரோதம் சார். அந்த ஈர வகையெல்லாம் எங்களுக்கு தெரியவில்ல. ஆனா சட்டவிரோதமா காய்ச்சினாத்தான் 4 காசு சம்பாதிக்க முடியும். பைத்தியக்காரனா இருக்கிறியா? அது சரி, நான் பாட்டு கொடி ஏத்திட்டு இருக்கிறேன். நீ உன்னோட மோட்டார் பைக் எடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நம்ம பசங்களை எல்லாம் வெளியே திறந்து விட்டுரு. முடியாது சார். என்ன மிஞ்சி பண்ணா டிரான்ஸ்ஃபர் தானே பண்ணுவீங்க, பண்ணிக்கங்க. டிரான்ஸ்பர் தான், அசலும் இருக்குல்ல மேல. அது நம்ம பசங்க எல்லாம் கோவக்கார பசங்கப்பா. மறந்தா அப்படி கொலை போட்டாலும் படி போட்டுருவாடுங்க. நமது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு நாகராஜ சோழன் அவர்கள் தேசிய கொடி ஏற்றி வைப்பார்கள். அம்னி, வணக்கம் சார். பேர் என்ன கண்ணு? குயில். குயிலு பள்ளிக்கூடத்துல அவசரமான பொண்ணா இருப்ப போல இருக்குதா? டேய் மணியா, அண்ணா, ஊட எங்கன்னு விசாரிச்சு வை. சரி.